வெல்கம் டு ஷைனி ஜெகன் கடப்பர சமையல் சேனல். இந்த வீடியோவில் செஞ்சு வச்சதுமே காலி ஆகக்கூடிய ஒரு ப்ரெட் ரெசிபி, ப்ரெட் ஃப்ரை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டும் கொஞ்சம் மைதா மாவும் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடாட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது கூட 2 ஸ்பூன் சுகர் போடணும், வெள்ளை சர்க்கரை. இது போட்டால் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இது போடணும். போடாமலும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள். இதுதான் இதில் மெயின் ரெசிபி. இது தான் பார்க்குறதுக்கு அழகையும் கொடுக்கும், நல்ல ஹெல்த்தும் உடம்புக்கு. அதனால் நம்ம 2 பெரிய ஸ்பூனு எள் எடுத்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது கூட தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மாவு ஒரு கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கெட்டி இல்லாமல் நல்லா நிறைய நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீட்டர் போட்டு கூட அடித்து நம்ம நல்லா நீட்டாக ஒரு கட்டி இல்லாமல் எடுக்கலாம் மாவை. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு பதம் என்னன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ கூட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட மாவு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நேரம் கழியும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும்னா சுகர் இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பிறவும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் 2 பவுலில் மாற்றிருக்கேன்னா நம்ம 2 கலரில் பண்ண போகிறோம். அதனால் ஒன்று கலர் இல்லாமலும், இன்னொன்றில் நான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதில் லைட்டாக சேர்த்தா போதும். நீங்கள் இது உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நமக்கு மஞ்சள் போட்டும் இதை பண்ணலாம். மஞ்சள் பொடி போட்டால் இதே கலர் கிடைக்கும், அது ஹெல்த்தும் கூட. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இது கலர் இல்லாமல் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. சரி, இப்போ நான் 2 மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கலரில் உள்ளதில் பண்ணலாம். சட்டி சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கோல்டன் எண்ணெய் எடுத்துருக்குதேன். பாம் ஆயில் இல்லை நிலக்கடலை எண்ணெய், என்ன வேணாலும் எடுங்க. நம்மளுக்கு இப்போ எண்ணெய் சூடாச்சுன்னு பார்க்க லைட்டாக மாவு போட்டு, மாவு நல்லா பொங்கி உடனே வந்தோன்னா எண்ணெய் சூடாச்சு. எதுக்கு சொல்லுது என்னென்னா, எண்ணெய் சூடாகாமல் போட்டால் எண்ணெய் மொத்தத்தையும் அந்த பொரியல் அது குடிக்கும். அதனால் நமக்கு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை போடலாம். நம்ம கையை பிடிச்சு எடுக்குது அந்த இடத்துல மாவு கம்மியாக இருக்கும், அதனால் அதில் கொஞ்சம் மாவு அதில் வச்சு விடலாம். ப்ரெட்டை அந்த நேரம் தான் எடுத்து முக்கணும், அதில் போட்டிருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜி எல்லாம் பண்ணுற மாதிரி அதில் போட்டிருக்கக்கூடாது. போட்டிருந்தால் அந்த ப்ரெட் அப்படியே கொவுந்து அப்படியே பிஞ்சு வரும். அதனால் அந்த நேரம் தான் அதை எடுத்து முக்கி நம்ம பொரிக்கணும். இப்போ இந்த மாதிரி பொரித்து அது நல்லா ஃப்ரை ஆகணும். ப்ரௌன் கலரில் ஆகுத அளவுக்கு நம்ம அதை நல்லா பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகாமல் நம்ம ஒயிட் கலர்லேயே அப்படி எடுத்தோன்னா அது கொவுந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது, உவர்ந்து இருக்கும். அதனால் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம மறைச்சி போட்டு எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் திறந்து காற்றில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை சர்வ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரை எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வித்தியாசமான பதிவுகளை பார்க்கலாம். இது ஒரு கேரளா ரெசிபி. கேரளாவில் டீ கடையில் போனால் டீக்கு கூட இந்த ப்ரெட் பொரியல் இல்லாமல் இருக்காது. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சதுமே சுட காலியாகக்கூடிய ஒரு ரெசிபி, நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எல்லாமே பொரித்து முடிச்சாச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.